வீடியோ ஆன் பண்ணி பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழகத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் என்ற திராவிட ஆட்சியை பற்றி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் செய்துள்ளார்கள், மத்திய அரசு என்னவெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தந்தது, மத்திய அரசு தந்ததை இவர்கள் என்னெல்லாம் திருப்பி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் பற்றி ஒரு சில வரிகளில் இந்த தீய சக்தி திமுகவை பற்றி பேசுமாறு அமைப்பு சாரா பிரிவின் மாவட்ட தலைவர் வி.ஆர். கிருஷ்ணன்ஜி அவர்களை அழைக்கிறோம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இந்த பகுதியினுடைய வியாபார பெருமக்களே, அந்தந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய இல்லங்களிலே இருக்கக்கூடிய பொதுமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிகப்பெரிய தெருமுனை பிரச்சாரமானது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான இடங்களிலே நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாராபுரம் நகர பாஜகவினுடைய தலைவர் திருமதி ரங்கநாயகி அவர்களே, பொதுச் செயலாளர் திரு மாதவன் கார்த்தி அவர்களே, லோகநாதன் அவர்களே மற்றும் அசோக்குமார் அவர்களே, பொருளாளர் அழகராஜா அவர்களே, கூட்டுறவு பிரிவினுடைய நிர்வாகி திரு நாகராஜ் அவர்களே, செயலாளர் மகாதேவன் அவர்களே, கல்வியாளர் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவினுடைய நிர்வாகி மாவட்ட நிர்வாகி திரு ஜானகிராமன் அவர்களே, ஓபிசி அணியினுடைய நிர்வாகி திரு சரவணன் அவர்களே, ஓபிசி அணியினுடைய முருகானந்தம் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாமரை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்றைக்கு இந்தியாவிலே உலக நாடுகள் போற்றுகின்ற வண்ணமாக 20 மாநிலங்களுக்கு மேலாக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது பல கோடிக்கணக்கான மக்களுடைய நல்வாழ்வு திட்டங்களுக்காக ஜாதி மதம் மொழி இனங்களை கடந்து இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசாக 10 ஆண்டு காலத்திலே மிகப்பெரிய சாதனைகள் படைத்த ஒரு இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நமது பாரதிய ஜனதா கட்சியானது இங்கே தமிழகத்திலே நல்லாட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடியார் அவர்கள் திரு
எடப்பாடி அவர்கள் மற்றும் என்டிஏ கூட்டணியானது இன்றைக்கு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு தெருமுனை கூட்டங்கள், தேர்தல் பணிகள் மிக சுறுசுறுப்போடு நடைபெற்று வருகின்றது என்பதை தெரிவித்து, இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சியை தமிழகத்தினுடைய மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் போதையிலே உருளுகின்ற பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் உண்ண உணவிற்கும், உடுக்க உடைக்கும், இருக்க இடத்திற்கும் செலவு செய்கின்ற அந்த தன்னிகரற்ற அந்த உழைப்பினுடைய ஊதியம் மதுவிற்காக செலவிட்டுக் கொண்டு லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு வறுமைக்கு தள்ளப்பட்டு நசிவுற்று கிடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆறுவடை வீடுகளிலே ஒன்றான திருப்பரங்குன்றத்திலே தீபமேற்ற முடியவில்லை. அதற்கு பல்வேறு வகையான தடைகள். அப்படிப்பட்ட நாம் நிலைகளை எல்லாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, வீட்டு வரி, தொழில் வரி, மின் கட்டணம், இப்படி அதே போன்று குப்பை வரி, தொழில் நிறுவனங்களுக்கும் பல்வேறு வகையான வரிகள், சிறு வணிக நிறுவனங்களுக்கும் கடை கண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வரி, மின்சாரம் வெறி 200-250 கட்டிட்டு இருந்த நிலைகள் மாதிரி இன்னைக்கு ஒரு பொட்டிக்கடை வைக்கணும் அப்படின்னா அந்த பொட்டிக்கடைக்கு 1500 ரூபாய் வருது. எப்படி பொழப்பு நடத்தணும்? இன்னைக்கு சிறுதொழில் நிறுவனங்கள் எல்லாம் நசிச்சுட்டு இருக்கு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த மதுவால் சீரழித்து கொண்டிருக்கிறது. எந்த திட்டங்கள் திட்டத்தில என்ன பயன் இருக்கும் என்கின்ற நிலை. கடந்த காலத்திலே டிவி கொடுத்தாங்க. டிவி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுங்க? கேபிள் கனெக்ஷன் யாருங்க? அதே குடும்பத்தை சேர்ந்த அவங்களுடைய நிலை. ஆக எந்த விதமான திட்டங்கள் கொடுத்தாலும் அந்த திட்டத்தில் என்ன கிடைக்குங்கிறத திமுகவினுடைய நிலை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திமுக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மக்கள் பிரதிநிதிகளுடைய அவங்களுடைய பாருங்க. பல அமைச்சர்கள் பல நூற்றுக்கணக்கான கோடி, பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செய்ததாக பத்திரிகைகள்ல வருது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே ஆட்சி செய்கின்ற போற்றுதற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அவர் உடன் பிறந்த சகோதரர்கள் கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வறுமையோடு கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தனது தாயார் இறந்த போது காலை 8 மணிக்கெல்லாம் கடமைகளை முடித்துவிட்டு பிரதமர் அலுவலக பணியை கவனிப்பதற்காக பிரதமர் அலுவலகத்திற்கு வந்து விட்டார் பாரத பிரதமர். அது மட்டுமல்ல, நமது மத்திய அமைச்சர் பெருமக்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த வகையில் ஊழலற்ற ஒரு உன்னதமான ஆட்சியை இந்த பாரத நாட்டிலே வழங்கி வருகின்றார்கள். தமிழகத்தினுடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு பல்வேறு வகையான சலுகைகளை எல்லாம் நாம வாங்கலாம், சந்தோஷமா வாங்கலாம். ஆனா என்ன நடக்குது? 250 ரூபா 300 ரூபாய் இருந்த மின்சாரம் என்னாச்சு? இன்னைக்கு 1000, 1500, 2000. தொழில் வரி
வீட்டு வரி, சொத்து வரி, கடை வரி, குப்பை வரி, இப்படி என்னாச்சுங்க எல்லாம் ஏறிட்டே போகுது. ஆக இப்படிப்பட்ட நிலை மாற 50 ஆண்டு காலங்கள் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் ஆட்சி செய்தது போதும். இன்றைக்கு உலகமே வியக்கத்தக்க அளவு ஊழலற்ற ஒப்பற்ற தலைவராக விளங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.